கோட்டுருவனங்கிறது செங்கவருக்குன்னு சொல்லுவாங்க. இது திருவனந்தபுரம், நாகர்கோவில் பகுதியில் அதிகமாக விளையக்கூடியது. நம்ம நர்சரியில் அதிகமாக சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வெரைட்டியை. இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி தான். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு கை அளவுக்கு இருக்குது. கை அளவுக்கு இருக்குது. இன்னும் கலர் நல்லா வரல, நல்லா பழுக்கலை. பழுக்க ஆரம்பிக்கும் போது இந்த ரெட்டிஷ் ஃபுல்லாக இந்த ரெட்டு கலர் ஃபுல்லாகவே வந்துடும். ஆஸ்திரேலியன் மேங்கோ, ஆஸ்திரேலியன் மேங்கோ ஆர்டிவிட்டுன்னு சொல்லுவோம். இது நம்ம மாடி தோட்டத்தில் ஏற்கனவே லாஸ்ட் இயர் வச்சு காய்ச்சிருந்தது. It's so delicious, it's so sweet. வணக்கம். நம்ம கிரீன்லாண்ட் நர்சரியில் எக்ஸாட்டிக் செடிகள் நிறையா சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் தோட்டத்திலே வளர்த்துட்ருக்கோம். நர்சரிலையும் சேல்ஸ் பண்ணுறோம். நர்சரியில் கூட நம்ம நிறைய செடிகளை விவசாயிகள், அதாவது விவசாயிகள் கஸ்டமர் யார் வந்தாலுமே அது செடியை பார்க்கணும், அதில் காய்ச்சிருக்கிறத பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நிறைய செடிகள் அப்படி பராமரிச்சுட்டு வரோம். லாஸ்ட் வீக் அதில் அறுவடை பண்ண பழங்களை கூட போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்வமாக அதற்கு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு கஸ்டமர் போட்டிருந்தார், சார் 1800 ஸ்கொயர் ஃபீட்டு இடம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் கமெண்ட்டாக போட்டிருந்தார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா என்னோடய ஒரு ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு பழக்கம் என்னென்னாக்கா, இது மாதிரி நான் இங்கே வேளாண்மை துறையில் பணிபுரியும் போதும் என் கூட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ் இருந்தால் கூட ஒரு இடம் வாங்கிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுமாதிரி சிலர் சஜஷன் கேட்பாங்க, இந்த இடத்த வாங்கலாமா வீடு கட்டுறதுக்கோ இல்லைனா தோட்டத்துக்கோ கேட்பாங்க. அவங்கள வந்து அதில் நிறைய குறையே சொல்லுவேன். ஆனால் அதே டைமில் ஏதாவது ஒரு இடம் வாங்குங்கன்னு கம்பல் பண்ணுவேன். என்னென்னா நம்ம இன்றைக்கி வாங்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது பயனில்லாத நிலமாக கூட இருக்கலாம், இல்லைனா அதுக்கு விலை மதிப்பு இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாளடைவில் அது விலை மதிப்பு ஆகும். இன்றைக்கி காலையில் கூட ஒரு நம்ம இங்கே வர்றதுக்கு ஒரு ஆட்டோவில் ஏறி வரேன். அப்போ எங்கள் ஃபோனில் பேசுகிறத கேட்டுட்டு, சார் நீங்கள் நர்சரி வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். எங்கேன்னு கேட்டார். இப்போ கூடுவாஞ்சேரியில் எப்படி நர்சரி வச்சுருக்கேன் அப்படின்னேன். சார் கூடுவாஞ்சேரியில் எல்லாம் ஒரு 40,000 ரூபாய்க்கு வாங்க சொல்லி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் தொல்லை பண்ணாங்க சார். அவங்களும் வாங்கியிருக்காங்க, நான் வாங்க மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அது 70 லட்சம் போகுது, 80 லட்சம் போகுது அப்படின்னாரு. அது உண்மை அதுதான். இங்கெல்லாம் இன்றைக்கி 10,000 ரூபாய் சென்ட் ஒரு கிரவுண்டு 20,000 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு கஷ்டப்பட்ட, எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்ட இடங்கள்லாம் இன்றைக்கி கோடிக்கணக்கான ரூபாய் போகுது. அதே மாதிரி இது வந்து நம்ம முயற்சி தான். இப்போ நிறைய பேர் இந்த யோசித்தே அந்த இடம் வாங்குறத தள்ளி போடுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். நிறைய பேர் சொல்லுவேன், அதாவது இங்கே வாங்கலாமா அங்கே வாங்கலாமான்னு பல ஆண்டுகள் வந்து அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வாங்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு, இப்போ நம்ம பட்ஜெட்டு கம்மியாக இருக்குனாக்கா ஒரு 1/4 கிரவுண்டு இல்லைனா அரை கிரவுண்டு இல்லைனா அவங்க வசதி தக்க ஒரு இடத்த வாங்கணும். நம்ம ஏன்னா அதாவது ஒரு மனிதனுக்கு இருக்க இடம், உடுக்க துணி, அப்புறம் சாப்பிட்ற உணவு, இது 3 முக்கியம் இல்லையா? அந்த 3ல் இருக்க இடங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லைனாக்கா நமக்கு அது பிற்காலத்தில் வயசான காலத்துலேயே நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ எங்கள் நர்சரி இருக்க இடங்களையும் பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஓகன்னு இருக்குது. வரவங்கெல்லாம் பிரமாதமாக பேசுகிறாங்க. ஆனால் இதுவும் கூட நாங்கள் வாங்கும்போது கம்மியான விலையில் தான் வாங்கினோம். அதேமாதிரி இந்த இடங்கள் கூட ரொம்ப ஒரு, அதாவது எதுவுமே பண்ண முடியாத இடமா இருந்தது. அதாவது பார்த்தா இந்த இடத்த போய் வாங்கியிருக்கீங்க, ஏன் வாங்கினீங்கன்னு என்ன நிறைய பேர் கமெண்ட் கேட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய நலனில் அக்கறை உள்ளவங்களே இந்த இடத்த எதுக்கு வாங்கினீங்க, அப்படி இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இன்றைக்கி அதை இந்த இடத்த வந்து எல்லாருமே பார்த்துட்டு பாராட்டுற மாதிரி இருக்குது. அதனால் இடங்கள் வாங்குறத வந்து நீங்கள் தள்ளி போடக்கூடாது. சீக்கிரமாக வாங்கி அதில் வீடு கட்டுறதோ, எங்களுடைய செடிகளை வாங்கி நடவு செய்கிறதோ உங்கள் முக்கியமான ஒரு குறிக்கோளாக வச்சு வாழணும்னு கேட்டுட்டு, அப்புறம் இன்னொரு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க, சார் நீங்கள் வீடியோவில் காமிக்கிற ஃபோட்டோவில் காமிக்கிற பழங்கள்லாம் ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது, ஆனால் அதே டைமில் செடியில் காமிக்கிற பழங்கள்லாம் கவர்ச்சி இல்லைன்னாரு. அதாவது அவர் சொன்னது என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து ஆர்கானிக்காக தான் பண்ணுறோம். நம்ம நர்சரியில் கூட செடிகளில் வரக்கூடிய பழங்களை ஆர்கானிக்காக பண்ணுறோம். ஆர்கானிக்னால் இதில் நம்ம கெமிக்கல் பூச்சி மருந்து எதுவும் ஸ்ப்ரே பண்ணலை. அப்போ அந்த கருப்பு இந்த மாதிரி புள்ளிகள் எல்லாம் வர்றது இயற்கை, அதை தவிர்க்க முடிகிறதில்ல. அதுக்காக நம்ம ஒரு தம்ப்நெயில் வைக்கிறோம்னாக்கா அதில் போய் நம்ம ஒரு அழகு இல்லாத பழத்தை வச்சாக்க யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்க. அதனால் நம்ம அதில் வைக்கிறது வேறு, நம்ம இந்த நேச்சுரலாக காமிக்கிறது வேறு. ஆனால் நீங்கள் ஒரு பூச்சி மருந்து அடித்து செயற்கையாக பழுக்க வச்சு கொடுக்குற பழங்கள் இதை விட கவர்ச்சியாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபோட்டோவில் என்ன பார்க்குறீங்களோ அது மாதிரி இருக்கும், ஆனால் அது நம்ம உடம்பு கேடு. இது வந்து நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம். இந்த பழங்களை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம். எந்த கெடுதலும் கிடையாது, எந்த கெமிக்கலும் கிடையாது. அதை சொல்லிவிட்டு நம்ம இப்போ என்னென்ன பழங்கள் நம்ம இப்போ நர்சரியில் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நாம்டோக் மாய் கோல்டு. இந்த நாம்டோக் மாய் கோல்டை பற்றி நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன். இப்போ இது நம்ம பெரிய செடிகள், பழத்தோட கூட செடிகளை சேல்ஸ் பண்ணுறோம், சின்ன செடிகளாகவும் சேல்ஸ் பண்ணுறோம். இது வந்து விதையை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா விதையோட அளவு ரொம்ப சின்னதாக இருக்கும், நல்ல இனிப்புத்தன்மையாக இருக்கும். அதாவது சுகர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு இதுலேயே க்ரீனும் இருக்குது,
பர்பிள் கலர் கூட இருக்குது. பர்பிள் கலர் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். இதனுடைய எடை பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிராம் வருது. ஆவரேஜான எடை தான். 300லேருந்து ஒரு 400 கிராம் வெயிட் வரும். இதனுடைய சதைப்பகுதி எப்படி இருக்குங்கிறத கட் பண்ணி பார்க்கலாம். இந்த பழம் நான் லாஸ்ட் இயரே நான் சாப்பிட்டு பார்த்தேன். பாருங்கள், சதைப்பகுதி ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். நல்லா ஜூஸியாக இருக்கும். நார்த்தன்மை கம்மியாக தான் இருக்கும். இதில் நார்த்தன்மையே இல்லைன்னு சொல்லலாம். நார்த்தன்மையே இல்லை. ரொம்ப இனிப்பு சுவை. ரொம்ப இனிப்பு சுவை, நார்த்தன்மை இல்லை. ரொம்ப இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நல்ல மணமாகவும் இருக்குது. ஒரு இயற்கையான ஒரு மணத்தோடையும் இருக்குது. ஒரு நல்ல வெரைட்டி. இதை மாடி தோட்டத்துலேயும் எளிமையாக பராமரிக்கலாம். இந்த வெரைட்டியை பொறுத்தளவு, நாம்டோக் மாகி வெரைட்டியை பொறுத்தளவு அது எந்த கலராக இருந்தாலுமே மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம், தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம். நம்ம சின்ன செடிகளாக நட்டாலும் 3 வருஷத்தில் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணக்கூடிய நாம்டோக் மாய்ங்கிற ஒரு வெரைட்டி. ஒரு தாய்லாந்து வெரைட்டி. இதனுடைய பழம் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த பழத்தினுடைய டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்குது? சாப்பிட்டுக்கோங்க. நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. நல்லா ஸ்வீட்டாக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம அந்த பழம் வீடியோ எடுக்கும்போதே கஸ்டமர் நிறையா வந்திருக்காங்க. அவங்ககிட்டே நம்ம சஜஷன் கேட்கலாம். நம்ம நாம்டோக் மாய் கோல்டோடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பற்றி கேட்கலாம். மேடம், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் ஹோசூர்லேருந்து. ஒசூர்லேருந்து வந்திருக்கீங்களா? எவ்வளோ ஏரியா விவசாயம் பண்ணுறீங்க? 5 ஏக்கர் 5 ஏக்கர் பண்ணுறீங்க. நம்ம எங்கள் வீடியோலாம் ரெகுலராக பார்க்குறீங்களா? பார்க்குறீங்க. சரி, ஓகே. இந்த பழம் நான் வந்து கட் பண்ணி தரேன். அதனுடைய டேஸ்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இதை நீங்கள் சொல்கிறத பொறுத்து அது எப்படி இருக்குங்கிறத நல்லா பார்த்துட்டே சொல்லுங்கள். மற்ற கஸ்டமருக்கு அந்த செடியை வாங்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்களும் வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம். எடுங்க அப்படி எடுங்க, பால் சாப்பிடுங்க. தேங்க்யூ. ஓகே மேடம், அம்மாவுக்கு ஒன்று தரேன். இல்லைங்க எடுங்க. நல்லா இருக்கா? இன்னொன்று சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? டேஸ்ட்டு இது கொஞ்சம் புது மாதிரியாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. எப்படி இருக்குது? வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இனிப்புலாம் எப்படி இருக்குது? கரெக்ட். It's so delicious. It's so sweet. ஸோ ஸ்வீட். ஓகே. வேறு? இயற்கையாக இருக்குது. ஆர்கானிக் தான் இது. கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணல. நல்லாயிருக்கும். ஓகே தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்குறது காலப்பாடிங்கிற ரகம். இந்த காலப்பாடி ரகம் ஒரு நாட்டு ரகம் மாதிரி தான். இதுவும் வந்து ஒட்டு முறையில் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலப்பாடியில் மட்டும் ஒரு பவுட்ரு கோட்டிங் இருக்கும். இந்த பவுட்ரு கோட்டிங் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எல்லா மாம்பழத்துலேயும் இருக்காது. இந்த காலப்பாடி ரகத்தில் மட்டும் நேச்சுரலாகவே அது மாதிரி ஒரு கோட்டிங் வரும். இந்த பவுட்ரு கோட்டிங்கை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். மற்றபடி காயோட ஷேப்பை வச்சும் கண்டுபிடிக்கலாம். இந்த ஷேப்பை வச்சும் கூட கண்டுபிடிக்க முடியும். ஆனால் காலப்பாடியிலே இப்போது இந்த காலப்பாடி விதையை சாப்பிட்டுட்டு நீங்கள் முளைக்க வச்சிங்கன்னா அதில் வரக்கூடிய பழங்கள் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதை ஒத்து இருக்கும். அப்போது நம்ம நான் நிறைய ரகங்கள் அதை மாதிரி பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது அந்த பவுட்ரு கோட்டிங் மட்டும் அதில் இருக்கிறதில்ல. ஷேப்பெல்லாம் ஒரே மாதிரி வரும், ஆனால் பவுட்ரு கோட்டிங் இருக்காது. ஆனால் ஒட்டு செடிகளை நட்டால் இந்த மாதிரி ஒரிஜினல் காலப்பாடி ரகம் நமக்கு கிடைக்கும். இது பழமாகலை. இதை பழமான பழத்தை நம்ம கட் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்ல மாவு தன்மையோட நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதாவது ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ நாள் உயிர் வாழ்கிறோமோ அது வரைக்கும் இதனுடைய டேஸ்ட்டு மறக்காது. மற்ற பழங்களோட அதை கம்பேர் பண்ண முடியாது. நல்ல ஒரு வெரைட்டி. ஒரு 200லேருந்து 300 கிராம் வெயிட் தான் வரும். ஆனால் வந்து எல்லாருமே அதை விரும்பி சாப்பிட்ற ஒரு ரகமாக இருக்கும் இது. அடுத்து நம்ம பார்க்குறது கோட்டூர்கோணங்கிறது செங்கவருக்குன்னு சொல்லுவாங்க. இது திருவனந்தபுரம், நாகர்கோவில் பகுதியில் அதிகமாக விளையக்கூடியது. நம்ம நர்சரியில் அதிகமாக சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வெரைட்டியை. இது ஒட்டு செடிகளாக பட்டிங் மெத்தடில் கிடைக்குது. இது சின்ன செடி 450 ரூபாயிலேருந்து நம்ம 3000 ரூபா வரைக்கும் இந்த செடிகளை சேல்ஸ் பண்ணுறோம். ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இந்த செடிகள் அதிகமாக நம்ம பாப்புலர் ஆகணுங்கிறது என்னோடய ஆசை. ஒரு நாட்டுப்பழம்னு சொல்கிறாங்களே, இப்போ நம்ம ஒரு தாய்லாந்து வெரைட்டி சொல்லும்போது நிறைய பேருக்கு இந்த வெளிநாட்டு வெரைட்டி சொல்கிறான்னு தோணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு வெரைட்டிலே நம்ம ஒரு ரொம்ப சிறந்த ரகம். அப்படி மணத்தை பார்த்தோன்னா கூட அந்த மணம் காயில் கூட அந்த மணம் இருக்கும். பழமானால் தான் சில காய்கள் வந்து மணம் வரும். ஆனால் இது காயாக இருக்கும்போது கூட மணம் வரும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. அதேமாதிரி இதே ஃபுல்லாக இந்த ரெட் கலர் வரும். இந்த மரத்தினுடைய காயினுடைய ஃபுல் சைஸுமே உங்களுக்கு இந்த மாதிரி ரெட்டிஷ் ஆகும்.
உள்ளே வந்து பழம் வந்து வேற ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல ஒரு எல்லோ கலந்த ஒரு ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். ரொம்ப அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ருசியில் இருக்கும். ஒரு மாம்பழம் அதாவது சொல்லுவாங்க நாட்டுப்பழம் தான் மாம்பழம் நல்லது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி விரும்புகிறவங்களும் சில கொஞ்சமாக நார் இருந்தாலும் பரவாயில்ல, ருசி நல்லா இருந்தால் போதும்னு விரும்புகிறவங்களும் இந்த ரகத்தை கண்டிப்பாக வளர்க்கலாம். இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 400 கிராம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 316 கிராம் வருது. 300லேருந்து 350 400 கிராம் தான் வரும். அடுத்தது நம்ம பார்க்குறது மூவண்டன்கிற வெரைட்டி. இது ஒரு கேரளா வெரைட்டி. இதுவும் வெயிட் பார்த்தீங்கன்னா 250 கிராம் வருது. அதாவது 250லேருந்து 300 350 கிராம் வரும் வெயிட்டு. நிறைய கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மை உடையது. அதாவது இந்த அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் மாமரம் பொதுவாக விதைகளை போட்டு முளைக்க வச்சோன்னாக்கா 6 வருஷம் 7 வருஷம் ஆகும். இது 3 வருஷத்துலேயே காய்க்குங்கிறாங்க. ஆனால் நம்ம விதைகளை போடும்போது இதே ரகம் நமக்கு கண்டினியூவாக கிடைக்குமாங்கிறத சொல்ல முடியாது. ஒட்டு ரகமாக இருந்தால் நமக்கு 2 சீசன் இது காய்க்குது. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் கூட 2 சீசன் காய்க்குது. இந்த 2 சீசன் காய்க்குங்கிறது இடத்த பொறுத்து மாறுது. இப்போ நீங்கள் காலப்பாடி இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, இந்த காலப்பாடிலாம் நாகர்கோயிலில் போட்டிங்கன்னா 2 சீசன் காய்க்குது. எப்போவுமே காய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதேமாதிரி அழகுக்காக கூட வளர்ப்பாங்க. இந்த மூவண்டன் மாம்பழமும் பார்த்தீங்கன்னா 2 சீசன் காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அதனால தான் அதை மூவண்டன்கிற பேரில் சொல்கிறாங்க. பொதுவாக அந்த 2 சீசன் 3 சீசன் காய்க்குங்கிறது அந்தந்த இடத்த பொறுத்தும் அந்த ஊரை பொறுத்து மண்ணை பொறுத்து மாறும்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இது இந்த செடிகளில் பார்த்தீங்கன்னா அந்த வியட்நாம் பலா சொல்லுவோம். வியட்நாம் பலாவில் பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சு காய் அது மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மாரகங்கள்லையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் பூ பிஞ்சு காய் எல்லாமே இருக்கும். அதுமாதிரி ஒரு சிறந்த ரகம் இந்த மூவண்டன் ரகம். இந்த மூவண்டனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நார்த்தன்மை இருக்கும். அதனால் நம்ம வந்து அதை கடிச்சு சாப்பிட்லாம். கத்தியால் கட் பண்ணுறத விட கடிச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். பழைய காலத்து மாம்பழம். அதாவது தோலோடே சாப்பிட்லாம். தோல் எடுத்து சாப்பிட்றத விட தோலோடு சாப்பிட்றதே நல்லாயிருக்கும். அந்த ஒரு மனம் வித்தியாசமான மனம். லேசான நார் இருக்கும். ஆனால் நார்னால நமக்கு வந்து அந்த ருசி எதுவும் கிடாது. அந்த மாதிரி ஒரு நல்ல வெரைட்டி. மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம், தரைப்பகுதியிலையும் இதை வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ரத்னகுனி அல்போன்சா. இது பார்த்திங்கன்னா சைஸ் கொஞ்சம் சின்ன சைஸ். அதாவது நம்ம தோட்டத்தில் இதை விட பெருசாகவே காய்ச்சிருக்கு. மாடியில் வந்து 2 காய் தான் ஒரு மரத்தில் காய்ச்சிது. அப்படி பார்க்கும்போது அது ஒரு 1/2 கிலோ வெயிட் வரும் போல் இருக்குது. இதனோட வெயிட் பார்த்திங்கன்னா 190 கிராம் தான் வருது. இது ஒரு 200 300 கிராம் பொதுவாக இருக்கும். அது ஒரு ஸ்டாண்டர்ட் வெயிட்டு. ஆனால் இது கம்மியாகிற காரணம் என்னென்னா, காய்களோட எண்ணிக்கை அதிகமாகும்போது அதனுடைய வெயிட்டும் கம்மியாகிடும். அதுதான் நேச்சுரலான ஒரு இது. இதுவும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி. எக்ஸ்போர்ட் பண்ணி அதிகமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல சிறந்த ரகம் தான். இந்த செடிகளும் கூட நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சீசன் நேரத்தில் நம்ம இந்த பழங்களையும் சேல்ஸ் பண்ணுறோம். இயற்கையாக பழங்களையும் சேல்ஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் ஐவேரிங்கிற ஒரு வெரைட்டி. இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி தான். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி. ஒரு கை அளவுக்கு இருக்குது. இன்னும் கலர் நல்லா வரல, நல்லா பழுக்க ஆரம்பிக்கும் போது இந்த ரெட்டிஷ் ஃபுல்லாக இந்த ரெட்டு கலர் ஃபுல்லாகவே வந்துடும். இதனுடைய அமைப்பு எப்படின்னா, இதனுடைய அமைப்பும் உள்ளே வந்து விதை வந்து சின்ன விதையாக இருக்கும், ப்ளஸ் நிறையாவே இருக்கும். இது நம்ம பழமான அப்புறம் நம்ம உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ காயாக தான் இருக்குது. இதனுடைய வெயிட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 700 கிராம் இருக்குது. இது இன்னும் ஒரு 1 கிலோ வெயிட் வர அளவு கூட இதனுடைய காய் பெருசாகும். அந்த மாதிரி பெரிய காய்களை கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இதுவும் நம்ம சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவும் நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது ஆஸ்திரேலியன் மேங்கோ. ஆஸ்திரேலியன் மேங்கோ ஆர்டிவிட்டுன்னு சொல்லுவோம். இது நம்ம மாடி தோட்டத்தில் ஏற்கனவே லாஸ்ட் இயர் வச்சு காய்ச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா இப்போ சின்ன பிஞ்சியாக இருக்குது. கொஞ்சம் காய் இன்னும் நாளாகும். தோட்டத்தில் காய்ச்சிருக்கு. நான் அந்த வீடியோ காமிக்கிறேன். தோட்டத்தில் ஒரே சின்ன செடியிலே 4-5 காய் இருக்குது. அதனால் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. பொதுவாக மாரகமாக இருந்தாலும் சரி, பலாரகமாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் அதான் முதல்ல காய்க்கிற பழங்கள்லாம் ருசியும் கம்மியாக இருக்கும், சைஸும் சின்னதாக தான் இருக்கும். நாளடைவில் போக போக தான் அதனுடைய ருசி, உண்மையான ருசியே ஒரு 2-3 வருஷம் ஆகும்போது தான் தெரியும். இதனுடைய வெயிட் எப்படி இருக்குங்க பார்க்கலாம். இது ஒரு ஆர்டிவிட்டுன்னு சொல்லுவாங்க, ஆப்பிள் மேங்கோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல பேரை கொண்ட ஒரு வெரைட்டி. 812 கிராம் இருக்குது. இதில் சில காய்கள் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷ் ஆகும். இது வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது. ஃபுல்லாகவே ரெட்டாக மேலே டாப்பில் ஆகும். நம்ம மாடியில் போன வருஷம் காய்ச்சது நல்ல ரெட்டிஷாக இருந்தது. இது வந்து அந்த இடத்த பொறுத்து மாறும். அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலையை பொறுத்து அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணக்கூடிய செடிகள், அதில் வரக்கூடிய பழங்கள் எப்படி காய்க்குங்கிறது, அதனுடைய பழத்தினுடைய தன்மைகளை பற்றி சொன்னோம். இப்போ இதில் சொன்ன செடிகளோ இல்லைனா வேறு செடிகளோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி நம்பர் 9841 986
4000 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை யாரும் ஃபோன் அட்டன் பண்ணலன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா சிலர் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, ஏன்னா ஃபோன் பிஸியாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் திருப்பி பண்ணாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லைனாக்கா ஒரு ஹாய் மெசேஜோ அனுப்புனீங்கன்னா அவங்க திருப்பி உங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.